ஓகே. நல்லாவும் எரேஸ் பண்ணுதல்ல ஆனா ஆமாம். சூப்பரா ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு ஸ்டேப்லர். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிவி வந்து நிவிக்கு ஸ்கூலு மண்டேலேருந்து. ஸோ அவங்க வந்து என்னென்னலாம் அவங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அவங்க பவுச்சில் என்னென்னலாம் திங்ஸ் வைக்க போகிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பவுச் காமிங்க. ஓகே. இது வந்து ஆங்கின்னு ஒரு பிராண்டு. எங்கே இது வாங்கினீங்க? அமேசான். ஸோ இந்த பவுச்சை வந்து அமேசானில் தான் நாங்கள் வாங்கினோம். ஆஹா ஓஹோன்னு இல்லை, இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கு. வந்து 3 இது கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சரி, நம்ம பேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, இப்படி பென் வைக்கிற கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஆமாம். ஸோ வைக்கலாமா? வைங்க. என்னென்னலாம் பென்னு? ஒரு பிளாக் பென்னு. ஓகே. இந்த பென்னெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்க? எல்லாமே மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் அமேசான் தான். அமேசான்லாம் வாங்கணும்ல, எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி. இங்கே செஷல்ஸ்லாம் வாங்க முடியாது, காஸ்ட்லியாக இருக்கு. அப்புறம் இந்த பால் பென்னு, இது வந்து ஹாசர் எக்ஸோ. இதுவும் எக்ஸோ தான், ஹாசர். அப்புறம் இந்த ஜெல் பென்னு. பென்னெல்லாம் ஒன்றா வச்சுக்கிறீங்களா? ஆமாம். இது வந்து ஃப்ளேர் மூவ் பிராண்ட். இது மாதிரி நிறைய கலர் இருக்கு. ஓகே, இங்கே வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஜெல் பென், இது வந்து எரேசபிள் பென்னு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நல்லாவும் எரேஸ் பண்ணுதல்ல ஆனா சூப்பரா. ஏதாவது இது வந்து எழுத்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம். அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. ஓகே, எழுதி காமிங்க பார்க்கலாம். எழுதி எனக்கு எரேஸ் பண்ணி காமிங்க. பார்த்துட்ருக்கோம், நம்ம ஆடியன்ஸுக்கும் வந்து தெரியும் பாருங்க. ஓகே ஓகே, எழுதுறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அப்புறம் எரேஸ் பண்ணுறேன். இதுக்கு பின்னாடியே இருக்குல்ல, மூடியிலே இருக்குது. மூடியில் இருக்குது. சில பென்சில் வந்து பின்னாடி இருக்கும், அது மாதிரி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது என்னென்னா, சில ஸ்கூலில் இது அலோவ் பண்ண மாட்டாங்க. முன்னாடி அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது எழுதுவீங்கள்ல, அதனால் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடுச்சு. சூப்பர். இந்த பென் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ரெட் பென் எல்லாம் எதுக்குன்னு நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஸ்கூலில் என்ன எப்படி இருக்குன்னு கூட தெரியல நம்மளுக்கு இன்னும். அப்புறம் இந்த பென்சில், லெட் பென்சில். ஓகே, இது வந்து 0.9. ஓகே, 0.9 இன்ச்சஸ் இல்லை, என்னது மில்லிமீட்டர், எம்எம் மில்லிமீட்டர். அடுத்தது அவ்வளோதான், இந்த ஜிப் அவ்வளோதான். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஜிப், இதுதான் இருக்கிறதுல பெரிய ஜிப். மிடில் ஜிப்ல இது நான் ஒயிட்னர் வச்சுக்கிறேன். ஒயிட்னர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? சில டைம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அவ்வளோ பேஷன்ஸ் இருக்காது. ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணிவிட்டு வெளியிட்டு போவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்புறம் இந்த ஷார்ப்னர், இதுவும் அமேசானில் தான் வாங்க. இது அழகாக இருக்குது பார்க்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்? இது வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பென்சிலை உள்ளே விட்டு ஷார்ப் பண்ணிங்கன்னா, அது ஷார்ப் ஆயிடுச்சுன்னா இந்த இது மேலே வந்துடும். ஆமாம், ஏதாவது பென்சில் பண்ணி பார்க்கலாமா? சரி, ஒன் செகண்ட் இருங்க. ஓகே, இப்போ ஒரு புது பென்சில் எடுத்துருக்கீங்க. ஆமாம், இது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஷார்ப் பண்ணணும். ஷார்ப் பண்ணிட்டு அவ்வளோதான், ஷார்ப் ஆயிடுச்சு. ஸோ இது மேலே வந்துடும், இந்த கண்ணு மேலே வந்துடும். நம்ம ஷார்ப் ஆயிடுச்சு பாருங்க. அதனால இருங்க காமிங்க ஷார்ப்பு. ஓகே, இது ஷார்ப் ஆயிடுச்சுன்றதுனால மேலே வந்துச்சு. யூஸ்வலாக வந்து நம்ம திருவினே இருந்தோம்னா வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும் பசங்க பண்ணும்போது. ஓகே,
நல்லா யூஸ் மாதிரி இங்கே வேணும் பின்னாடி இங்கே ஓப்பன் பண்ணி அந்த குப்பையை வந்து நீங்கள் கொட்டிக்கலாம் டஸ்ட்பினில். கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அப்புறம் ஈஸி ஆயிடுச்சு. ஓகே. எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கூல்லலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, சின்ன சின்ன பசங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி, இது வச்சுக்கலாம். ஐ திங்க் எல்லாம் சைனீஸ் ப்ராடக்ட்ஸுன்னு. அப்புறம் இந்த ஸ்கேல் டாம்ஸ் இது. அதுக்கப்புறம் இந்த டைரி ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்கூல்லேயே டைரி தராங்கன்னு இன்றைக்கி தான் சொன்னேன். வந்து ஓல்டு ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்கல்ல டைரி தருவாங்கன்னு. இந்த ஹைலைட்டர் இது பழசு, இது லக்ஸாரோட பிளான். ஓகே, எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க ஹைலைட்டர்ஸு? அதாவது டெக்ஸ்ட் புக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹைலைட் பண்ண. ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாமா? இந்த ஸ்கூலில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி இல்லைல்ல. இப்போ ஷெஷர்ஸில் வந்து ஸ்கூலில் வந்து என்னென்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் அவங்களே தராங்க, திரும்ப கொடுத்துடணும் பத்திரமா. ஸோ அதனால சேஃபாக நீங்கள் வச்சிங்கன்னா க்ளீனாக இருக்கணும் நோட் புக்ஸ். டவுட்டு, அந்த டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் எழுதிக்கோல, அதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸசைஸ்லாம் மேபி பென்சிலில் இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸசைஸே அவங்க அதில் எழுதாமல் தனியாக எக்ஸசைஸ் புக்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அப்படி இருக்கும். இதில் புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் புக்ஸ் உங்களுக்கு தனியாக தருவாங்க அதுக்குன்னே. அதான் டெக்ஸ்ட் புக்ஸு. சரி, இது நோட் புக், சாரி. அடுத்ததாக என்ன எடுத்து வைக்கிறீங்க? ஓகே, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வைங்களேன் இந்த பென்சிலை, ஏன்னா அது கீறி இதுவாயிடும். உங்களுக்கு இந்த பென்சில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து நான் ஒரு பென் கேப் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் அது ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஓகே, இல்லை நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு குத்தி இங்கே இதுவாகும்ல. சரி, நான் இது வந்து திருப்பி கேப் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன வைக்கிறீங்க? நெக்ஸ்ட் இந்த கம்பார்ட்மெண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் மெயினாக நம்மளுக்கு வந்து இது வேணும்ல, எரேசர், அந்த ஒரு இதுவே காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து இப்படி ஒரு கம்பார்ட்மெண்ட், 4 கம்பார்ட்மெண்ட்ஸு. நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸு என்ன வேணாலும் வச்சுக்கலாம், சின்ன சின்ன ஐட்டம். ஆனால் நான் ஸ்டிக்கி நோட் எல்லாம் வைக்கிறேன், நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு சின்ன குட்டி ஷார்ப்னரு, அப்புறம் இந்த எரேசர் அப்சராது, அப்புறம் இந்த 2 ரப்பர் பேண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் கட்டி வைக்கணும். ஓகே, ப்ராஜெக்ட்லாம் கட்டிப்பீங்களா எப்படி? சார்ட் பேப்பர் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். நல்லதானா? ரெடியா? பேக் பேக் பண்ணலாம். இப்போவே பேக் பண்ணுறீங்களா? ஆமாம், 2 நாள் தான் இருக்குது இன்னும்ல. ஓகே, ஃபைன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கில் நிவி பேக்கில் என்னென்னா ஸ்கூல் பேக்கில் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேக் வந்து நாங்கள் இந்த வருஷம் புதுசாக வாங்கலை, ஏன்னா வந்து 1 இயர் தான் ஆகுது இந்த பேக்கு, நல்லாவே வந்து உழைக்குது, உகாண்டாவில் வாங்கினது. ஸோ இந்த பேக்கில் நம்ம என்னென்னலாம் வைக்க போகிறீங்க நிவி? நான் ஃபஸ்ட்டு பேக் காட்டுறேன். ஓகே, இது ஃப்ரண்ட் ஜிப்பு, சின்ன ஜிப் தான். அப்புறம் இன்னொரு ஜிப்பு, இதில் வந்து ஆஸ்ட்ரோநாட் கீச்சைன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு ஜிப்பு. எத்தனை இருக்குது ஜிப்ஸ் மொத்தம்? 1 சின்னது, அப்புறம் இங்கே மீடியம், அப்புறம் இங்கே உள்ளே வந்து உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. அது பேக், இந்த பேக் எதுக்கு வாங்கணும்னா பெருசாக இருந்தது. ஆமாம், ஏன்னா டிபிஎஸ்ல வந்து ரொம்ப புக்ஸு பண்ணுவோம். இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஏன்னா உகாண்டாவில் வந்து டெல்லி பப்ளிக் ஸ்கூல் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, அது வந்து சிபிஎஸ்சி, அதனால அங்கே வந்து லாக்கர்ஸ் கூட தருவாங்க. ஸோ இது ஃபைனலாக இது இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டு. ஆமாம், அங்கே வேற என்ன சேஞ்ச்னா இங்கே லாக்கர்ஸ் தருவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிளாஸுக்கு டீச்சர் வர மாட்டாங்க, நம்ம தான் கிளாஸுக்கு போகணும். எங்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். டிபிஎஸ்சில் வந்து அப்படி இல்லை, டீச்சர்ஸ் வருவாங்கல்ல. ஓகே, இங்கிலீஷ் பீரியட்னா இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகணும். ஓகே, சரி சரி, ஓகே, எடுத்து வைக்கலாமா? பெரிய கம்பார்ட்மெண்ட்ல என்ன வைக்க போறீங்க? இந்த ஒரு நோட் புக். ஆக்சுவலாக நோட் புக்ஸ்லாம் அவங்களே தருவாங்க. இப்போதைக்கு ஒரு ரஃப் நோட்டு, இப்போதைக்கு ஒரு ரஃப் நோட்டு வச்சுக்கிறீங்க. அப்புறம் இது ஒரு ஃபைலு, இது வந்து 7 செல்ஸ் இருக்கு. ஓகே, இதுவும் நம்ம உகாண்டால தான் வாங்கணும், அந்த சைனா டவுன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்புறம்
இது ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இங்கே லேபிள் பண்ணிக்கிறதுக்கு. சரி இதை வச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த எக்ஸாம் போர்டு. ஓகே, இதெல்லாம் தேவைப்படுமான்னு தெரியல. வச்சுக்கணுமா? ஓகே, என்ன எடுத்துகிட்டு போகணும் இப்போ தெரியல, அதனால் அவங்க இருக்கிற பேசிக் திங் எடுத்து வைக்கிறாங்க. இந்த இந்த பேடும் எக்ஸாம் பேடும் வந்து நம்ம இதில் தான் வாங்கணும்ல, உகாண்டாவில், இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த ஒரு ஸ்டேப்லர். ஓகே ஃபில்லே பண்ணல. ஓகே ஃபில் பண்ணிட்டு எடுத்து. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே ஃபில் பண்ணியாச்சா? இப்போ நான் இந்த சிப்பில் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஆனால் இந்த பேக் என்னென்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்காது, வளவலான்னு இருக்கும் இல்லை? வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லைல்ல? இல்லை. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில். ஓகே, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் நாங்கள் உகாண்டாவில் வாங்கணும். ஆமாம், நல்லா இருக்கும். போகும்போது தண்ணி ஃபில் பண்ணி வச்சு வாட்டர் இது ஆன்டி லீக்கே ஆகாது. யூஸ்வலாக வாட்டர் பாட்டில்னாவே நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா லீக் ஆகும் பேக்கில் வச்சா. இது வந்து லீக் ஆகாது, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பி கிட்டுன்னு ஒன்று இருக்குது இங்கே. ஆமாம், என்ன வேணாலும் போகலாம். நான் வந்து ஸ்விம்மிங் போகலாம். யூஸ்வலாக வந்து மார்னிங்கில் வந்து ஸ்விம்மிங் இருக்கும், இல்லை ஈவினிங்கில் ஸ்விம்மிங் இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை சம்டைம்ஸ் மார்னிங்கும் இருக்கும், இல்லைன்னா ஈவினிங்கும் இருக்கும்னாங்க. மார்னிங் இருக்குன்னா நீங்கள் அப்போ ஃபஸ்ட்டு டைம் டேபிள் கொடுப்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்விம்மிங் சூட்டை ஃபஸ்ட்டே போட்டு போகணுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இல்லை அங்கே போய் மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம். அதனால் ஸ்விம்மிங் சூட் இது. இந்த ஸ்விம்மிங் சூட் காமிங்க. இது வந்து நம்ம அமேசானில் வாங்கினதில்ல. ஆமாம், ஸ்விம்மிங் சூட் மாதிரி இருக்காது, அழகாக ட்ரெஸ் மாதிரியே இருக்கும் ஃபுல்லாக. பேண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஜிம்னாஸ்டிக்கு அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயின்லி இது அமேசானில் தான் வாங்கணும், ரொம்ப சீப்பாக, ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நான் ஒன்று ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னவர்ஸு ஓகே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டவல் கூட பேக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதானா இப்போதைக்கு? பவுச்சு எங்கே வைப்பீங்க? எல்லாத்தையுமே ஒன்றா வைப்பீங்க? எல்லாமே வச்சுப்பேன். சரி, அவ்வளோதானா? எல்லாம் ரெடியாக இருக்காங்க. யூனிஃபார்ம் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு, ஜஸ்ட் அயன் பண்ணி எடுத்து ரெடி வைக்க வேண்டியது தானே. யூனிஃபார்ம் காட்டவா? இப்போ இல்லை, அது காயட்டும். வாஷ் பண்ணி இல்லை வாஷ் பண்ணி அப்புறமா காமிக்கலாம். நல்லா அயன் பண்ணிவிட்டு ஓகேவா? சரி சரி, இதுதாங்க இவங்க பேக்கில். ரொம்ப லைட்டாக இருக்குது அங்கே கம்பேர் பண்ணிட்டு. சரி, வேறு என்னென்ன அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஷீஷர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னது? அந்த லாக்கர்ஸ் தான். ஓகே, ஆனால் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த லாக்கரோட லாக் வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து அது சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அனிதா அண்ட் நிவி சைனிங்.